ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், ஷாவை தடுப்பாய், சிவத்தை காண்பாய். மண்ணில் மாங்கல்ய தோஷம்னா என்ன, மறுபிறவினா என்ன, எதற்காக கடவுள் நமக்கு மனித பிறவியை தந்திருக்காரு, அதை பற்றின உள்ள விஷயங்களை உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதை மற்றவங்களுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மண்ணில் கிடக்கிற மண்புழுவை எடுத்து அது கூட இணைச்ச முடியாது, வாழ்க்கை நடத்த முடியாது. அப்போ மனித உடலை தந்து தான் நீ செய்கிற நன்மை தீமை அதை உணர்ந்து நீ வரும்போது மனித உடலை நித்தியம் பண்ணும். மனித உடலை வென்று வருவது சிவம். மனித உடலை வென்று வருவது சிவம். மனித உடலை இழப்பது சாபம். மாங்கல்ய தோஷம்னா என்னது, நம்ம ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு கண்ணில் துளி அளவு கூட மன நோகாதபடிக்கு நம்ம அவளுடைய புரிதலை கொடுக்கும்போது அந்த பெண்ணிடம் இருந்து நம்ம பார்ப்பது பாசம். அப்போ அங்கே என்ன வராது, சாபம் வராது, சாபம் வராது. அப்போ அந்த பெண்ணையே அந்த பெண்ணிடமே பொய் சொல்ல ஆரம்பிக்கும்போது உன் உள்ளம் உன்னை ஏமாற்ற ஆரம்பித்து விடும். அப்போது நீ காண்பது மறுபிறவியே அல்ல, மனதால் அவளுடைய கண்ணீரை. அந்த கண்ணீர் என்ன செய்யாது, சாபத்திலிருந்து விடுவிக்காது, சாபத்திலிருந்து விடுவிக்காது. அப்போது 1000 பொண்ணுக்கு பொய்யா வாழதை விட ஒரு பொண்ணுக்கு உண்மையாக வாழும்போது மற்ற 1000 பொண்ணுங்களும் உனக்கு துணை நிற்பாங்க. அப்போது உனக்கு துன்பம் வராது. அப்போ மாங்கல்ய தோஷம். அப்போ நீ ஒரு பொண்ணுக்கு மாங்கல்யத்தை கெட்டும்போது அந்த பெண் என்ன செய்யக்கூடாது, மரணத்துக்கு போகக்கூடாது. அந்த பெண்ணும் என்ன செய்யக்கூடாது, மரணத்தில் விழக்கூடாது. அப்போ எந்த பெண்ணும் எந்த ஆணும் ஊனமாகவில்லை என்றால் அந்த மனுஷன் அந்த வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கை. அப்போது கலியுகத்தை முடிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை பயன்படும். அப்போது ஒருத்தரை நம்ம விரும்பி நம்ம ஏற்றெடுக்கும்போது இன்னொரு பெண் குறுக்கீடு செய்யும்போது தனக்கு கிடைக்கக்கூடாதது வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிற தீய எண்ணத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க, தீக்கு இரையாகிறாங்க. இதுதான் மறுபிறவி இல்லாமல் அவங்க போகிறது. அப்போ மனசால் ஒருத்தங்க வழி காணிக்கிறதுக்கு கடவுளே என்ன காப்பாற்றுன்னு சொல்லி வராங்க. கடவுளே என்ன காப்பாற்றுன்னு எப்போதுன்னு வரும்போது அவங்கள ஏமாற்றும் போது எந்த கடவுள் அவங்கள போய் காப்பாற்றுவாங்க? இதை உணர்வதே சிவ அர்ப்பணம். ஓம் நம சிவாய.